கிறிஸ்துமஸ் தாத்தா என்பது வேதத்திலே வசன ஆதாரம் இல்லாத ஒன்று. அது எந்த பாஸ்டரா இருக்கட்டும், எந்த பெரிய பெரிய தலைவர்களா இருக்கட்டும், நாம் எப்பயுமே நமக்கு ஒரு அறிவு தேவை. என் தேவன் செய்யாத, தேவன் சொல்லாத ஒன்றையும், என் தேவன் செய்யாத ஒன்றையும் நாம் சொல்லவும் கூடாது, நாம் செய்யவும் கூடாது. அதுதான் கிறிஸ்துவின் பிள்ளைக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. என் தகப்பன் எனக்கு எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை நான் செய்கிறேன். என் தகப்பன் எவ்வழியிலே போயிருக்கிறான், அந்த வழியிலே நான் போக விரும்புகிறேன் என்று நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கிறோம், ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம், ஆமை ஸ்தோத்திரம், கிறிஸ்துமஸ் தாத்தானுடைய வேதம். ஆனால் வேத புத்தகத்திலே 66 புஸ்தகத்திலேயும் ஆமென் ஒரு மனிதன் இந்த மாதிரி ஆமென் முகமூடி போட வேண்டும், தாடி வைக்க வேண்டும், இந்த மாதிரி டிரஸ் போட வேண்டும், அவன் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படி என்று கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட சொல்லி என் வேத புத்தகத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் தாத்தா வேதம் போடிக்கொண்டு நீ வீடு விடாய் போ, வீடு விடாய் ஆடு, வீடு விடாய் போய் காணிக்கை வாங்கு, பலகாரம் சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, கேக்கு சாப்பிடு, இப்படி போய் ஊர் ஊரா என்ன செய்ய நீ சுத்தி என்று வேத புத்தகத்தில் எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு சத்தியம் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் சத்தியம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நாம மகிமைக்காய் அதற்கான வேத புத்தகத்திலே எந்த ஒரு வசன ஆதாரம் ஒன்று கூட கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அதை குறித்த ஒரு சின்ன விளக்கம். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தானுடைய வேடம் என்பது பாபிலோனில் இருந்து கத்தோலிக்க, இது ஒரு பெரிய சத்தியம். ஆமென். பாபிலோனில் இருந்து கத்தோலிக்க சபைகளுக்குள்ளே புகுந்து ஆமென் கிறிஸ்துமஸ் தாத்தா என்கிற வேதம் கத்தோலிக்க சபைக்குள் வாயிலாக அது வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்கிற பெயர் வழியாக இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட பாபிலோனிய கொள்கை, புற மதத்தார், புற இனத்தார், புற ஜாதியார், அவருடைய பாபிலோனிய கொள்கை இன்றைக்கு சபைகளுக்குள்ள நுழைந்ததுதான் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய வேடம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மற்ற மார்க்கங்கள் இருக்கிறது, மற்ற கொள்கைகள் இருக்கிறது, மற்ற மதங்கள் இருக்கிறது. அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அவர்களும் ஜனவரி மாதத்திலே ஒரு வேஷம் போடுகிறார்கள், தை மாசத்திலே ஒரு வேஷம் போடுகிறார்கள். அவர்களும் ஆங்காங்கு மாட்டுக்கு ஒரு வேஷம், குரங்குக்கு ஒரு வேஷம், மனிதனுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு ஆமென் அவர்களும் ஒவ்வொரு வேடம் போட்டு ஒவ்வொரு ஊர்களில் போயிட்டு அந்த காரியத்தை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் நானும் அவர்களுக்கோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒப்பானவர்கள் அல்ல. நீங்கள் நானும் பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு புதிய சந்ததியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார்.